வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்றைக்கு இந்த காணொளியில் 2 விடயங்களை பற்றி பேச போகிறோம். இந்த 2 விடயங்களுமே யாழ்ப்பாணத்துடன் தொடர்புபட்டதாகத்தான் இருக்க போகின்றது. ஆகவே அதாவது இலங்கையை சேர்ந்த வடபகுதியான யாழ்ப்பாணத்தை பற்றியதாக இருக்க போகின்றது. ஸோ என்ன விடயம் என்றதை நாங்கள் போக போக பார்க்கலாம். என்ன விடயம் என்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு என்ன நாள் என்பது அனைவருக்குமே தெரியும். ஸோ உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து பெண்களுக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஐகான் சார்பாக உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எனக்குமே நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இப்போ என்ன விடயங்கள் என்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ என்ன விடயங்கள்ன்றதை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு தந்தையும் 2 பிள்ளைகளும் அவருடைய 2 பிள்ளைகளுமாக போயிட்டு யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் போய் என்னுடைய மனைவியை காணவில்லை, அவரை தேடித்தரும்படியாக முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு யோசிப்பீங்க, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வண்டேக்கு ஒருவேளை அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. உண்மைதான். ஒரு அரபு நாட்டுக்கு அவ வீட்டு பணிப்பெண்ணாக வேலைக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலைமையில தன்னுடைய மனைவியை காணவில்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். இந்த நிலைமையில அந்த முறைப்பாடு செய்துவிட்டு பின்னதாக ஊடகத்திற்கு செய்தியும் வழங்கியிருக்கிறார். இந்த நிலைமையில இந்த விடயங்கள் எல்லாருமே வெளியிலேயும் தெரிய வந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தை சேர்ந்த 39 வயதான கோமதி என்பவர் தான் இவ்வாறு காணாமல் போயிருக்கிறார். இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கடந்த வருடம் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவ இங்கே இருந்து இலங்கை நாட்டில் இருந்து வீட்டு பணிப்பெண்ணாக அரபு நாட்டுக்கு போயிருக்கிறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகிவிட்டது. இந்த நிலைமையில கடந்த 2 மாதங்களாக அவ அங்கே இருந்து பணம் அனுப்பி கொண்டு தான் வந்திருக்கிறார் அவளை வீட்டுக்கு. சரியா? இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொல்லி திடீரெண்டு பணம் அனுப்பல. அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் ஃபோனுமே வேலை செய்யலை. என்னடா இந்த மனைவிக்கு தொடர்பு கிடைக்குது இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீட்டு உரிமையாளர்கள் இருக்கணும் தானே, அந்த மனைவி வீட்டு வேலைக்காக போயிருந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் அவர்கள்ட்ட அரபு மொழி தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு பேசினப்போ அவ என்ன சொல்லியிருக்கணும்டா, அவ வீட்டில் இல்லை, அவ வீட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டான்ற மாதிரி அவைய சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னாலும் கூட அந்த உரிமையாளரும் அவருடைய மனைவியும் 2 பேருமே வேற மாதிரி சொன்னதுல தான் கணவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏனண்டா அந்த உரிமையாளரினுடைய மனைவி என்ன சொல்லியிருக்கிறாண்டா, அவங்களோட மனைவி எங்களோட வீட்டுக்கு முன் வாசலால தப்பிச்சு ஓடிட்டா என்ற மாதிரி அவ சொல்லியிருக்கிறா. இதே அந்த உரிமையாளர் எப்படி சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, வீட்டு மாடியில் இருக்கிற ஏணியால ஏறி அவ தப்பிச்சு போயிட்டான்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப 2மே வேற கருத்து இல்லையா? அப்ப கணவனுக்குமே கொஞ்சம் குழப்பம், ஏன் இப்படி மாறி மாறி சொல்கிறார்கள் என்றப்போ இன்னுமே சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த காணாமல் போறதுக்கு 2 நாளைக்கு முதல், சரியா, 2 நாளைக்கு முதல் அவ போன்ல பேசுறப்போ இவருடைய மனைவி இவருடன் தொலைபேசியில உரையாடுறப்போ என்ன சொல்லியிருக்கிறான்னா, எனக்கும் இந்த வீட்டு உரிமையாளருக்கும் ஒரு சின்ன முரண்பாடு போய்கொண்டிருக்கிறது. அவர் என்னுடைய இந்த கடவுச்சீட்டு எல்லாத்தையுமே பறிச்சு வச்சிருக்கிறார், அதை திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்துறையில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படி ஒரு முரண்பாடு போய்கொண்டிருக்குதுன்ற மாதிரி ஏற்கனவே கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறா. அப்ப இந்த நிலைமையில தான் இந்த கணவனுக்குமே அதிக சந்தேகம் வலுப்பெற்றது. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருவேளை அந்த குடும்பத்தினரே ஏதாவது செய்திருக்க கூடுமா, அவர்களே இவரை கொலை செய்திருக்க கூடுமா என்கிற சந்தேகத்தில எல்லாம் கணவர் ரொம்பவே பயந்துதான் போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னா, அவ அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போறாண்டேக்குள்ள அங்கே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தபடியா தானே தப்பிச்சு போறதுக்கு முன் வந்திருக்கிறா இல்லையா? அப்ப அந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்குது. இப்ப இந்த நிலைமையில இவர் இப்ப வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திட்ட போயிட்டு முறைப்பாடு செய்துட்டார். ஆனா அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்டா, இங்க இருந்து இலங்கை நாட்டில இருந்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு சென்றால் அங்கு போய் 2 வருடங்கள் ஆனால் மட்டும்தான் எங்களால் ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுக்க முடியும். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் அவரை யார் அனுப்பினார்களோ அந்த முகவர்கள் தான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கணும். இந்த நிலைமையில கணவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் என்ன வேண்டுகோள் விடுத்திருக்கணும்டா, அவருமே ரொம்பவே கஷ்டப்பட்ட ஆக்கள், ஒரு கூலி வேலை செய்கின்ற நபராக தான் அவர் இருக்கிறார். இப்படி ஒரு நிலைமையில தான் மனைவி வேலைக்காக வெளிநாட்டுக்கு போனவா. ஆகவே தன்னுடைய மனைவி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற எந்த ஒரு தகவலும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், அவரை திருப்பியும் உயிருடன் மீட்டு கொண்டு வர்றதுக்காண்டி அதிகாரிகள் எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்ற மாதிரி அவர் வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இப்போ உண்மையிலேயே இந்த ஒரு பெண்மணிக்கு என்ன நடந்தது, அவர் திருப்பி நாட்டுக்கு அழைத்து வரப்படுவாரா, உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கு போக போகத்தான் விடை கிடைக்கும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஆட்டிறைச்சி சாப்பிட்டு இறந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சமே யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா? ஆட்டிறைச்சி சாப்பிட்டு எதுக்காக இறந்தா, ஒருவேளை அவ கொத்துக்கொள்ளலையா என்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். என்ன
நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சாவகச்சேரி மட்டுவில் தெற்கை சேர்ந்த லோகேந்திர குமார் மேரி ஜெனிஸ்டா என்கின்ற 46 வயதுடைய இந்த பெண் வந்து கடந்த 25ஆம் தேதி சரியா, அதாவது போன மாதம் 25ஆம் தேதி சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கிறா ஆட்டிறைச்சி. ஸோ ஆட்டிறைச்சி சாப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிறைச்சி இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலும்பு துண்டு ஒன்று வந்து அவள் விழுங்கின டைம் வந்து அது மார்பு குருதி குழாய்க்குள்ளே போயிட்டு சிக்கிட்டு சரியா. அப்போ அப்படி சிக்கின உடனே இப்போ வளமையாகவே எங்களுக்கு மீன் முள்ளுகள் எல்லாம் சிக்கப்பட்டால் உடனடியாக அம்மாக்கள் சொல்லுவாங்க ஏதாச்சும் வெறும் சோறு எடுத்து விழுங்குங்க இல்லாட்டி வாழைப்பழம் எடுத்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிவிடும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பெண்ணுமே என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லிச்சுன்னா வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறா. சாப்பிட்டதும் அதை என்ன செஞ்சிருக்குன்னா அந்த எலும்பு இன்னுமே அடிக்கி போயிருக்கு சரியா. அடிக்கி போனது மட்டும் இல்லாமல் அது என்ன செஞ்சிட்டுன்னா சிக்கப்பட்டுட்டுது சரியா. அந்த மார்பக குருதி குழாயில வந்து சிக்கப்பட்டதால இவ என்ன செஞ்சிருக்கிறான்னா அடுத்த நாள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் போயிட்டு அனுமதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவள் கொஞ்சம் சிகிச்சை எடுத்திருக்கிறா. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கணும்டா வாய் வழியாக கேமரா அனுப்பி நாங்கள் உள்ள வந்து ஆராயலாம் என்ற மாதிரி சொன்னப்போ அதுக்கு அந்த பெண்மணி சம்மதிக்கவில்லை. இல்லை எனக்கு வேணாம் என்ற மாதிரி அவள் சொல்லிட்டு அவள் உடனடியாக ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறிட்டா சரியா. அப்போ இந்த நிலைமையில் நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது திங்கட்கிழமை திடீரென்று இரத்த வாந்தி எடுத்திருக்கிறா சரியா. அப்போ போன மாதம் 25ஆம் தேதி இது நடந்த சம்பவம். அப்போ நேற்றைய தினம் திடீரெண்டு அதாவது நேற்றுக்கு முந்தைய தினம் திடீரெண்டு இரத்த வாந்தி எடுத்தப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு உடனடியாக அவள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கணும். இந்த நிலைமையில் அவளுக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தாலும் சிகிச்சை பலனளிக்காமல் அவள் இறந்திருக்கிறா. அவள் இறந்ததன் பின்னராக கேமராவை செலுத்தி ஆராய்ச்சி செய்தப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அந்த சிக்கப்பட்ட ஆட்டிறைச்சி எலும்பு இருக்குத்தானே அது வந்து குருதி குழாயில குத்தியதால தான் அவளுக்கு இந்த குருதி வாந்தி வந்திருக்கிறது. இதனால தான் அவள் இறந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி இப்போ வைத்தியர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயமா அவள் அன்றைக்கு கடந்து வந்துட்டா சரியா. போன மாதம் 25ஆம் தேதி நடந்த விஷயம். அவள் வந்து அதை சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் கேமராலாம் விட்டு எனக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை அதெல்லாம் தண்டபாட்டில் போயிடும்ன்ற மாதிரி அவள் சும்மா அதை ஈஸியாக எடுத்து போட்டு வந்துட்டா. ஆனால் அந்த ஒரு விடயம் இன்றைக்கு அவளுக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் போகாமல் எல்லாத்தையுமே பொறுப்போடு நீங்கள் பார்க்க வேணும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.